அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் காஞ்சோடனே சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு போட்டோடனே பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பெரிய வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. சின்னதாக இருந்தால் 2 பீஸ் ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வருது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இயரில் எடுத்துருக்குறேங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்குவோம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு சுண்டி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி நல்லா ஒரு கொதி வந்துச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டணும். தண்ணி ஓரளவு சுண்டதுக்கப்புறம் ஒரு மூடி பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக மட்டும் சுண்டினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுறலாங்க. இதுக்கு மேலே விட்டால் அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா சுவையான ஈரல் ஃப்ரை ரெடி.